ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்ததுனால அனாமிகா சந்தோஷப்பட்டா. ஆனா அனாமிகாவோட மாமியார் சாரதா மட்டும் தன்னோட பையன் மேல கோபப்பட்டாங்க. என்னடா நீ வேலை பாக்குறியா இல்லையா? இவ்ளோ வேகமா வீட்டுக்கு வந்து நிக்கிறிய, அப்படி என்ன அவசரம்? உத்தியோகம்தான் ஒரு ஆம்பளைக்கு புருஷ லட்சணம். இப்படி உத்தியோகம் பாக்குறேன்னு பேர்ல வெளிய போய் உல்லாசமா சுத்துறியா? ஐயோ அம்மா, என்ன பேச்சு பேசுற? ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தான் வீட்டுக்கு வந்தேன். இங்க பாருடா அப்பா, இது உன் வாழ்க்கை, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ. ஆனா உன் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற பாக்கியதை உனக்கு இருக்கு. என்னங்க, டீ கொண்டு வரவா? வேண்டாம் அன்னமிக்கா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சொல்ல மறந்துட்டேன், என் ஃப்ரெண்டு பூபதி இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கான். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் போயிடலாம். போய் தயாராகு. சரிங்க. ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாங்க. அங்க இருந்த சாரதா மட்டும் தன்னோட புருஷன்கிட்ட இப்படி சொன்னாங்க. பாத்தீங்களா, என்கிட்ட பர்மிஷன் வாங்காம அவன் பாட்டுக்கு வெளியில போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அம்மாங்கிற மரியாதை இல்லாம போச்சு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம். ஏண்டிமா, அவங்க ஏதோ சந்தோஷமா வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க. உனக்கு எங்க எரியுது? அவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்கள அப்படி விட. புள்ளைய அப்படியே விடுறது அம்மாவால முடியாது. என் புள்ள எனக்கு தான். அதானே, 10 மாசம் என்ன மாதிரி நீங்க சுமந்து பெத்திருந்தா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. திங்கறது திரியறது, அதை விட்டா வேற என்ன தெரியும்? குடும்பத்தையும் பாத்துக்கல, புள்ளையையும் கைக்குள்ள வச்சுக்க முடியல. அடடடடா, வீட்ல இருந்தாலே எப்ப பாரு ஏதாவது சொல்ற. கொஞ்ச நேரம் அந்த வாய்க்கு பூட்ட போட்டு ஓய்வு கொடுக்க வேண்டியதானே? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாதா? நீங்க மாற மாட்டீங்க. என் மேல கத்துறத தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அதையே பண்ணுங்க போங்க. இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா? உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு பிரசாத் அங்கிருந்து போயிட்டாரு. பிரசாத் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சாரதா மனசுக்குள்ளாரியே திட்டிக்கிட்டு இருக்கும் போதே ரமேஷும் அனாமிகாவும் வந்தாங்க. அழகா ரெடியாகி வந்த 2 பேரையும் பார்த்ததும் சாரதாக்கு கோபம் கொன்னுடுச்சு. வெளிய போறீங்க, பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. பணம் ஒன்னும் சும்மா வர்றதில்ல, கஷ்டப்பட்டாதான் வரும். நிறைய பேரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத ஒரு நிமிஷத்துல செலவு பண்ணிடுறாங்க. அதனால நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்க. இல்லம்மா, நாங்க எதுக்கு அப்படி பண்ண போறோம் சொல்லு? பூபதி வீட்டுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வருவோம், வேற எங்கேயும் போகல. இங்க பாருடிமா, வேலையோட வந்து வேலைய ஆரம்பி. எனக்கும் வெளியில வேலை இருக்கு, வர லேட் ஆகும். நீ சீக்கிரம் வந்து சமைச்சிடு. சரிங்க அத்தை. அனாமிகாவும் ரமேஷும் வெளியில கிளம்பி போனாங்க. 2 பேரும் ரோட்ல நடந்து போகும்போது அனாமிகாக்கு சந்தோஷமா இருந்தது. அத கவனிச்ச ரமேஷ், என்ன வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, நான் இந்த வீட்ல தனியா இருக்கேன். அத்தை கூட என்கிட்ட சரியா பேசவே மாட்றாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்படி வாரத்துல ஒரு தடவையாவது என்னை இந்த மாதிரி வெளியில கூட்டிட்டு போங்களேங்க. ஆமா ஆமா, அதனால தானே நான் ஆபீஸ்க்கு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிருக்கேன். என்ன சொன்னீங்க? ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்தீங்களா? எனக்காகவா? ஆமா, நீ வீட்ல தனியா இருக்கல்ல, வாரத்துல ஒரு தடவையாவது உன்னை இப்படி வெளியில கூட்டு வந்தா தானே என்ன கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவ. அதனாலதான் இப்படி பண்ண. அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலையா? எனக்காக பொய் சொன்னீங்களா? ஆமா, போய் தான். சரி, இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டால, அதோ அங்க ஐஸ்கிரீம் கடை இருக்கு, வா போலாம், சாப்பிடலாம். அனாமிகாவும் ரமேஷும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தொடர்ந்து நடந்து போனாங்க. அனாமிகா கூண்டுல இருந்து வெளியில வந்த கிளி மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. போற வழியில சில பூச்செடிகள் இருந்தது. அத காமிச்சு, என்னங்க அந்த செடிகளை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி செடிகளை நம்ம வீட்ல வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன அனாமிகா, இப்படியெல்லாம் யோசிக்கிற? நீ சின்ன வயசுல இருந்து பணக்கார பொண்ணாச்சு. உன்ன மாதிரி பெரிய இடத்து பொண்ணுங்க இந்த மாதிரி சின்ன பூக்கள் எல்லாம் பாப்பாங்களா? சரி விடு, இப்ப இது உனக்கு வேணும் அவ்வளவுதானே? 2 ரோஜா செடிகளை மட்டும் வாங்கிட்டு போலாங்க. ஐயோ, அந்த வேலை வேண்டாமா. அம்மா பார்த்தா அவ்வளோதான். செடிகள்னா அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் அப்பா லவ்வர்ஸ் டேக்கு அம்மாக்கு ரோஜா செடி வாங்கினாரு. அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு தினம் யாரு தண்ணி ஊத்துவா? இலையெல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா அதை போய் பெருக்கி எடுக்கணும். இதெல்லாம் யாரு செய்வான்னு அப்பாவை கத்தி அதை தூக்கி போட்டாங்க. என்னங்க இது, அத்தை இப்படி இருக்காங்க, இப்ப என்ன பண்றது? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தலாம் வா. ஐஸ்கிரீம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். என்ன? சரிங்க.
இப்படி அனாமிகாவும் ரமேஷும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கதை பேசிக்கிட்டு நடந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்திலேயே சாரதா எதிரில வந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்த பையனையும் மருமகளையும் பார்த்து கோபப்பட்டாங்க. என்னடா வேலை இதெல்லாம்? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, பணத்தை அனாவசியமா செலவு பண்ணாதீங்கன்னு சொன்னனா இல்லையா? இது என்ன கையில என் பேச்ச கேட்காம ஐஸ்கிரீம்? அது வந்து அம்மா, நாங்க வேற எதுவும் வாங்கல, ஐஸ்கிரீம் தான் வாங்கணும். முதல்ல வீட்டுக்கு வாங்க, அங்க வச்சுக்கிறேன். மார்க்கெட்ல எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சாரதா போனதுக்கு அப்புறம் அனாமிகாவுக்கு ஒரே பயமாயிடுச்சு. ரமேஷ் தைரியம் சொன்னான். அத்தை எப்பவும் இப்படிதாங்க, அதனாலதான் அவங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள கூட நிம்மதியா இருக்க முடியல தெரியுமா? அக்கம் பக்கத்துல பேசினா அவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்கன்னு யார்கிட்டயே என்ன பேச விடுறதே இல்ல. வேற என்னங்க பண்றது? இங்க பாரு அனாமிகா, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. யார பார்த்தும் பயந்து நடுங்காத. உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு. அப்படின்னா நான் விவசாயம் பண்ண போறேன். எனக்கு விவசாயம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. என்னது, விவசாயம் பண்ண போறியா? உங்கள மாதிரி பணக்காரங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அது என்னவோ சின்ன வயசுல இருந்து எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்குங்க. நான் பெரிய இடத்து பொண்ணுங்கிறதால என்னை யாரும் அந்த வேலைய செய்ய விடலங்க. இப்ப நீங்களும் அதையே சொல்றீங்க. உன்னை நான் தடுக்கவே மாட்டேன் அனாமிகா. ஆனா நீ செய்யறதுக்கு முன்னாடி அம்மாவை கொஞ்சம் கேட்டுட்டு செஞ்சா நல்லா இருக்கும். இப்படி ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாரதா ரொம்ப கோபமா இருந்தாங்க. மௌனமா ரமேஷும் அனாமிகாவும் அவங்களோட ரூமுக்கு போனாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாருக்கும் அனாமிகா சாப்பாடு செஞ்சு போட்டா. சாரதா மட்டும் என்னவோ இந்த காய்கறி விலை மலையாட்டம் உயருது, ஆனா ஒரு காய் கூட நல்லாவே இல்ல. ஏதேதோ ரசாயனத்தை போட்டு ஃப்ரெஷ்ஷா காட்டுறானுங்க. கீரையெல்லாம் எங்கன்னா வாடுதா பத்தியா? எதை சாப்பிட்றதா இருந்தாலும் பயமா இருக்கு. அப்படின்னா சாப்பிடாத சாரதா. அப்பா, அம்மா கிட்ட ஏன்பா அப்படி சிடு சிடுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல சாப்பிடுங்க. சாரதா சொன்னதை கேட்ட அனாமிகாவுக்கு உடனடியா ஒரு நல்ல யோசனை வந்தது. மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்ததை எல்லார் எதிரிலையும் சொன்னா. அத்தை, நான் காய்கறிகளை விளைவிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டிம்மா, உனக்கு அமைதியா இருக்கணும்னே தோணாத? தினமும் செய்தி பாக்குறல்ல, தினந்தோறும் விவசாயிங்க சரியா விவசாயம் நடக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வேலை உனக்கு எதுக்கு? நீ தான் பணக்காரியாச்சே, இந்த தலையெழுத்தெல்லாம் உனக்கு எதுக்கு? நிம்மதியா வீட்ல கடப்பியா? சாரதா சொன்னதை கேட்டதும் அனாமிகா மௌனமாயிட்டான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. தன்னோட வீட்டு மாடியில மாடி தோட்டம் போடலான்னு நினைச்சான். அந்த விஷயத்த சாரதா கிட்டயும் சொன்னான். அத்தை, நான் மாடியில காய்கறிகளை வளர்க்குறேன் அத்தை. விடமாட்டியா? சரி, வா இஷ்டம். காய்கறி விளைவிக்கிறனா சரி, காய்கறி வாங்குற செலவு மிச்சம். வீட்லயே இயற்கையா காய்கறியாவது கிடைக்கும். இப்படி சாரதா சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷத்தோடவே அன்னையிலிருந்து தன்னோட வீட்டு மாடியில காய்கறிகளை வளர்க்க ஆரம்பிச்சான். இப்படி 3 மாதங்கள்லயே மாடியில நிறைய காய்கறிகள் வந்தது. அத பார்த்து அனாமிகா ரொம்ப ஆனந்தப்பட்டான். ஆஹா அனாமிகா, ஆக மொத்தம் நினைச்சதை சாதிச்சுட்ட. இப்படி காய்கறிய வளர்த்து நீ எவ்ளோ ஃபேமஸ் ஆயிட்டன்னு தெரியுமா உனக்கு? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? எப்பவும் உன்னை சிடு சிடுன்னு சொல்ற அம்மா, நீ காய்கறி விளைவிச்சதுனால உன்னை அப்படியே பாராட்டுறாங்க. ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே உன்னை பாராட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்படி மாடியில செடிய வளர்க்கறதால இப்பெல்லாம் எனக்கு தனிமையா ஃபீல் ஆகவே இல்லைங்க. எனக்கே தெரியாம ஏதோ சந்தோஷமா அமைதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, உற்சாகமா இருக்குங்க. இப்படி ரமேஷும் அனாமிகாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாரதா ஊர் மக்களையே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் மாடியில இருந்த காய்கறிகளை பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா அனாமிகா, நல்ல வேலை பண்ணிருக்கம்மா. இவங்க கூட ஒன்ன மாதிரியே மாடி தோட்டம் போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, மாடி தோட்டங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம குழந்தைங்கள வளர்க்கற மாதிரி. இப்படி செஞ்சாதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி, நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எப்பவும் உங்களுக்கு உதவி செய்வேன். இப்படி அனாமிகா எல்லாருக்குமே இலவசமா ஐடியா கொடுத்தா. அனாமிகாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அங்க வந்திருந்த எல்லாரும் அவளை பாராட்டி கை தட்டுனாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அனாமிகா, ரமேஷ் 2 பேரும் பட்டணத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு நிலைமை அவ்வளவா சரியில்லை. பூகம்பம் வரப்போகுது, மிகப்பெரிய புயல் வரப்போகுதுன்னு வானிலை அறிஞர்கள் முன்னாடியே சொன்னதால அக்கம் பக்கத்துல இருக்க பிரதேசம் எல்லாம் காலி பண்ற நிலைமை வந்துருச்சு. இதனால
பட்டணத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்க கிராமங்களுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க. இவங்க அங்க இருந்து வேலை செஞ்சதுனால மாமியார் சாரதா தன்னோட மனசுல, என்ன இந்த பொண்ணு எப்ப பாரு வேலையே பார்க்காம இந்த கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்காளே, வீட்டுக்கு வந்த மருமக எப்படி இருக்கணும்? அவ இஷ்டத்துக்கு வேற துணிமணி போட்டுக்கிட்டு இருக்கா. வீட்ல ஆம்பளைங்க இருக்காங்கன்னு தோணுது அவளுக்கு. இவகிட்ட என்னத்த போய் பேசுறது அப்படின்னு மனசுக்குள்ளாரையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சாரதாவோட புருஷன் பிரசாத் அங்க வந்தாரு. என்னம்மா, என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? வேற எதை பத்தி? உங்க மகாராணி மருமக வந்த நாள்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர்லயே கிடக்குறா. அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எதை பத்தி யோசிக்க? மாமியாரோட புத்தி வெளியே வந்துருச்சு பத்தியா? இவ்ளோ நாளா என்ன வேலைக்காரி வந்தா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, மருமக வந்த உடனேயே வேலை பார்க்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறிய. என்ன யோசனை உன்னோடுது? அவளை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு வேலைய போய் பாரு அப்படின்னு சொன்னதுனால சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அவங்க நேரா மாட்டுக்கிட்ட போய் சாணிய கரைச்சு வாசல்ல தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணதுனால உள்ள இருந்த மருமகளுக்கு ஏதோ கெட்ட நாத்தம் வந்துச்சு. வெளியில வந்து பார்த்தா அங்க மாமியார் செஞ்சுட்டு இருக்க வேலைய பார்த்து, என்ன ஆத்த இதெல்லாம்? பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. இத போய் கையில தொடுறீங்க? சாணிய கரைச்சு வாச தெளிக்கிறமா? உங்க ஊர்ல இதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நீங்களும் அதெல்லாம் பண்ணாதீங்க. இதனால தேவையில்லாத வியாதி தான் வரும் அப்படின்னு சொன்ன உடனேயே மாமியாருக்கு கோவம் வந்துருச்சு. இத பத்தி உனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தத பார்த்து அனாமிகா, நான் உங்ககிட்ட இப்ப சண்டை போடுறதுக்கு இங்க வரல, விஷயத்த சொல்லதான் வந்தேன் அப்படின்னு அவளும் கோபமா உள்ள போயிட்டா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அனாமிகா புருஷன் ரமேஷ், என்னாச்சு, என்ன நடந்தது, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் அனாமிகா நடந்த எல்லாத்தையுமே சொன்னா. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, கிராமங்கள்ல இப்படிதான் இருக்கும். இது எல்லாத்தையும் நீ கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லனா தினமும் இப்படிதான் சண்டை வரும். அதுக்கு அனாமிகா எதுவும் பதில் பேசாம அவ வேலைய அவ பார்த்தா. இப்படி சின்ன விஷயத்துக்கு பெரிய விஷயத்துக்குன்னு மாமியார் எல்லாத்துக்கும் சண்டை போட்டாங்க. அது எதையுமே அனாமிகா கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே இல்ல. இப்படி ஒரு நாள் மாமியார் அனாமிகா கிட்ட, ஏம்மா உன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு மாளலம்மா, அதனால நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன். நீ வீட்டு வேலைகளையும் பாக்குற மாதிரி இருந்தா இங்க இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டதுமே அனாமிகா, நான் கூட அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. எங்க வீட்டுக்கு போயிடலான்னு இருந்தேன். உங்க பையன் கூட என் கூட வராரு. என் புள்ள எதுக்காக உன் கூட வரான்? அவன்னா வீட்டோட மாப்பிள்ளையாவா வரப்போறா? அதெல்லாம் இங்க நடக்காது. ஆமா, உங்க எண்ணம் தான் என்ன அத்தை? நாங்க 2 பேரும் பிரிஞ்சிடணும், விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நான் எதுக்கு அப்படிலாம் நினைக்க போறேன்? இப்படி சின்னதா ஆரம்பிச்ச அவங்களோட சண்டை மிக பெருசா ஆச்சு. அதுக்குள்ள ஆம்பளைங்களும் வந்தாங்க. பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பும் யார் மேலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஷாரதா, வாய மூடிக்கிட்டு மரியாதையா போயிடு, இன்னும் அதிகமா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதும் அவங்க உள்ள போயிட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் அந்த சண்டைய பார்த்தாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு இப்படி பேசிக்கிட்டாங்க. அந்த பட்டணத்து பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்ப பாரு அந்த வீட்ல சண்டையாவே இருக்கு. இந்த சண்டை இப்போதைக்கு முடியற மாதிரி இல்ல. மருமகன்னு ஒருத்தி வந்துட்டாலே வீடு இப்படிதான் இருக்கும். இதுல யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல வீட்ல இருக்க பெருசுங்க கூட தப்பு பண்ணலாம், சில நேரம் புதுசா வந்தவளும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் காலையில அனாமிகா எழுந்திருச்சு வெளியில வரும்போது வாசல்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. அத பார்த்துட்டு அனாமிகா, இது பொங்கல் டைம் கூட கிடையாது இல்ல, போகி மாதிரி எதுக்கு இது எரிய வைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுல அவளோட துணிமணி இருந்தது. அதை பார்த்துட்டு அனாமிகா ரொம்ப அப்செட்டா வீட்டுக்குள்ள போனா. அதுக்குள்ள மாமியார் இன்னும் கொஞ்சம் துணிமணியெல்லாம் கொண்டு வந்து அந்த நெருப்புல போட்டாங்க. அத்தை, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க ஏன் துணியெல்லாம் கொண்டு வந்து எரிக்கிறீங்க? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? ஆயிரக்கணக்கில காசு கொட்டி வாங்கினது. கொஞ்சமாவது புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? இங்க பாருடிமா, இந்த கிராமத்துல இந்த மாதிரி துணிமணியெல்லாம் போடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லின. என் பேச்ச நீ கேட்டியா சொல்லு? அதனாலதான் எரிக்கிறேன்.
இனி நீ போட்டுக்கிறதுக்கு துணிமணியே கிடையாது. புடவைய தான் இனிமே நீ உடுத்திக்கணும். அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கன்னா இந்த துணியை வேற யார்கிட்டயாவது கொடுத்திருப்பேன்ல. இந்த துணிமணிய எவன் வாங்குவான்? இந்த ஊரு பிச்சைக்காரி கூட இந்த மாதிரி துணியெல்லாம் கட்டிக்கவே மாட்டா. இது கேட்டதும் அனாமிகா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள போய் விஷயத்த தன்னோட புருஷன் கிட்ட சொன்னான். அதை கேட்டுட்டு ரொம்ப கோபத்தோட அவன் அம்மா கிட்ட வந்து, அம்மா, நான் வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காக அனாமிகா கிட்ட இப்படி நடந்துக்கிற? நீ நடந்துக்கிற விதம் ஒன்றும் சரியில்லை. நீ பண்றது எல்லாமே தப்புன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லு, நாங்க போயிடுறோம். ஐயையோ, என்னடா இப்படி பேசுற? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் உன் மருமக அப்படி துணியை உடுத்திக்கிட்டு இருக்கா, இப்படி துணியை உடுத்திக்கிட்டு இருக்கான்றாங்க. அவ அதை பண்றா இதை பண்றான்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியுமா? அதுக்காக தான் இப்படி பண்ண. நீங்க 2 பேரும் வெளியில போகணுன்ற எண்ணம் என்னது இல்ல. அப்படியா? சரி விடு. எனக்கு கூட ஒரு விஷயம் தோணுது. அதை உன்கிட்ட நான் இப்பவே சொல்றேன். ஒரு 2 நிமிஷம் இருமா. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அனாமிகா கிட்ட துணிமணியெல்லாம் எடுத்து வையின்னு சொன்னான். அவளும் துணியெல்லாம் எடுத்து வச்சா. 2 பேரும் அதை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட, நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோமா? என்னடா இது? நான் இப்ப என்ன பண்ண? எதுக்கு இப்ப நீங்க கிளம்புறீங்க? நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, நீ செஞ்சது தப்பா இல்லையான்னு வேற யார்கிட்டயாவது சொல்லு, அவங்க சொல்லுவாங்க. நாங்க கிளம்புறோம். அப்படின்னு 2 பேரும் அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. என்னங்க, நம்ம ஏன் வீட்டுக்கு போனா அங்க உங்களுக்கு மதிப்பு இருக்காது, உங்க வீட்ல இருந்தா எனக்கு மதிப்பு இருக்காது. அதனால இங்கேயே ஏதாவது ஒரு சின்ன வீட வாடகைக்கு எடுக்கலாம். இல்ல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு ஒரு வீடை இங்கேயே வாங்கிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வச்சு ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கேயே இருந்தாங்க. அந்த வீடு கூட சாரதாவோட வீதியில தான் இருந்தது. அன்னையில இருந்து அனாமிகா அவளுக்கு பிடிச்ச துணிமணிய போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. மத்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு வேலைக்காரியையும் வச்சுக்கிட்டான். அந்த அம்மா காலையிலே வந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மா எப்பவும் போல வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ சாரதா வந்தாங்க. ஏண்டிம்மா, என் மருமக உன்னை எப்படி நடத்துறா? சம்பளம்லாம் ஒழுங்கா குடுக்கறாளா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கொஞ்சம் பாத்தியா நீ? இருந்துட்டு போட்டமேம்மா, துணிமணியில என்ன கிடக்குது? மனசுல நல்ல எண்ணம் இருந்தா போதாதா? அனாமிக்காது ரொம்ப நல்ல எண்ணம்மா. இங்க இருக்கிற மத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க பேச்ச இன்னொருத்தவங்களுக்கு சொல்லாது. எது தேவையோ அவ்வளோதான் பேசும் அந்த அம்மா. ஏதாவது உதவின்னு கேட்டா இல்லன்னு சொல்லாம செய்யுது. இவ்வளோ நல்ல மருமக கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதை கேட்ட உடனேயே சாரதா கோபமா, என்னை பத்தி மட்டும் ஏதாவது சொல்லட்டும். அவ நடவடிக்கை பிடிக்காம தான் அவளை வீட்டை விட்டு துரத்துன. அவளை என் புள்ள வாழ்க்கைய விட்டே துரத்தி அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன். ஆனா எல்லாம் இப்போ தலைகீழாயிடுச்சு. ஐயய்ய, அந்த அம்மா உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ என்னடானா இப்படி பேசுறிய? உன் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சுமா. தயவு செஞ்சு எட்ட போமா. இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நாக்கு அழுகிடும் அப்படின்னு அந்த அம்மா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அத கேட்டதும் சாரதா அந்த வேலைக்காரியையும் திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்போ பிரசாத், அடியே, உன் மனசுலதான் ஏகப்பட்ட குப்பை இருக்குங்கிற விஷயத்த நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீ அவங்க கிட்ட என்ன பேசுனங்கறத முழுசா கேட்டுட்ட. நீ உன் அண்ணன் பொண்ணு கிட்ட பேசி அவளை மறுபடியும் அவனுக்கு கட்டி வைக்க தானே பாக்குற. சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன்? அது எதுக்குன்னா, அவ கிராமத்து பொண்ணு, நீ சொல்றத கேப்பா. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த சொத்தெல்லாம் உன் கைக்கே வந்து சேரும். வலையில மாட்டின மீன் மாதிரி மாட்டிப்பா. என்னென்ன வேலையெல்லாம் காட்டுன நீ. ஆனா உன் புள்ளையும் மருமகளும் ஒரே வார்த்தையில நிலைச்சு நின்னதுனால உன்னோட கனவு போச்சு அப்படின்னு திட்டினாரு. சாரதா எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்னாங்க. உன்னோட போட்டி பொறாம குணத்தை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் உன்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அனாமிகாவை தான் பாராட்டுவாங்க அப்படின்னு பிரசாத் சொன்னதையெல்லாம் அக்கம் பக்கத்துல இருந்த பொம்பளைங்களும் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அத பத்தி அவங்க பேசிக்கிட்டாங்க. ஐயோ, தெரியாதனமா அந்த பொண்ணு போய் தப்பு சொல்லிட்டோம் பாரு. உண்மை என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட தூரமா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு யோசிச்சாங்க. அனாமிகா கிட்ட போய் அவங்க அனாமிகாவை பத்தி நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அனாமிகாவோட நல்ல குணம் என்னங்கறது எல்லாருக்கும் புரிய வந்தது. அவளை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாரும் அவளோட மாமியார் கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டாங்க.
இந்த பட்டணத்து மருமக அந்த ஊர்ல எல்லாரோட ஃபேவரட் ஆயிட்டா.